சரிங்க. இப்போ வந்துட்டு உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எவ்வளோ நாளாக இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. அதாங்க 15 வயசுலேருந்து ஆடு வச்சுக்கிறேன். சரி. ஆனால் அதிகமாக உருப்படி அப்போ இல்லை. 4 ஆடு 5 ஆடு வச்சுருந்தோம்னா இப்போ ஒரு 10-15 உருப்படி வச்சுக்கிறேன். எவ்வளோ வருஷமாக நீங்கள் அது தோராயமாக சொல்லுங்கள். ஒரு 20 வருஷமா 20-30 வருஷமாக இருக்கும். இப்போதைக்கு எவ்வளோ நீங்கள் ஆடு வச்சுருக்கீங்க? ஒரு 5 உருப்படிக்குது. அது அவனுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவனுக்கு ஒரு 3 ஆடு 2 பேர் ஆடு. சரிங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஆடு வளர்க்குறீங்களா? இது தரைமுறை வளர்ப்பில் வளர்க்குறீங்களா? தரைமுறை வளர்ப்பு தான். தரைமுறை வளர்ப்புங்களா? எதுக்காக தரைமுறை வளர்ப்பு நீங்கள் பண்ணுறீங்க? நாங்கள் அது போல் அப்போதுலேருந்தே இப்போ தான் பண்ண வந்துக்குது. அங்கே கட்டி மேலே வளர்க்குறாங்க. அப்போல்லாம் எதுவும் கிடையாது. சரிங்க. தான் மேயும். இப்போ தரைமுறை வளர்ப்பில் வளர்த்தா நமக்கு லாபமா இல்லை வந்துட்டு பறன் மேலே வளர்த்தா லாபமா? இப்போ வந்து அது பண்ணை கட்டி வளர்க்குறாங்களா, அதுக்கு தனியாக வந்து நட்டு பறனை போட்டு தாயை கட்டி மாரி கட்டுறாங்க. இது அதிகமாக ஆடுக்கிறதுனால நாங்கள் வச்சுன்னு மேய்க்கிறோம். அது போல் நம்மளால பண்ண முடியாது. அதனால இது போல தரப்பு தான் மேய்ஞ்சின்னு தரையில் தான் ஒன்று. சரி. இப்போ நீங்கள் இதை வளர்த்தீங்கல்ல, நீங்கள் முதல்ல எவ்வளோ ஆடு வச்சு நீங்கள் உற்பத்தி பண்ணீங்க? முதல்ல ஆமாம் 2 ஆடு தான். 2 அந்த ஆடு இருக்குங்களா இப்போ? இல்லை 2 ஆடு வச்சு வளர்த்தது தான் இப்போ இவ்வளோ இருக்கு. இதுதான் 2-3 வீட்டுக்கார ஆடு இது. அவனுக்கு ஒரு 5 ஆடு இருக்குது. அவனுக்கு 2, அது அவனுக்கு ஒரு 10. இதுக்கு என்ன தீவனம் தீனிலாம் போடுறீங்க? இது மேலே சரி தான். தழைக்கு அறுத்து போடுவோம். புண்ணாக்கு தண்ணி வைப்போம். கடலை புண்ணாக்கா? வேர்க்கடலை புண்ணாக்கு அது வைப்போம். போச்சுன்னா அதான். வேற எதுவும் மக்கா சோளம் இந்த மாதிரிலாம் எதுவும் போடுறோம்? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சோளம் தீவனம் அந்த வேலி மசாலா இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மேய்க்கிறதோட சரி. மேய்க்கிறதோட சரி தான். தலை மாட்டுங்களுக்கு தலை ஆடு போயிட்டு போடுவோம். தின்னும். இப்போ ஆடு வளர்க்குறது வந்து இப்போ நீங்கள் ஆடு வளர்த்துறீங்க, இதை மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது வியாபாரம் பண்ணுறது. இப்போ நீங்கள் எங்கே இது மாதிரி வியாபாரம் பண்ணுவீங்க? செஞ்சு கொண்டு போவீங்களா? செஞ்சு கொண்டு போவோம். வியாபாரிங்க வந்து வாங்கிடுவாங்க. இப்போ வியாபாரிங்க வந்து இங்கே வாங்கிட்டு போகிறாங்கல்ல, அது உங்களுக்கு லாபமாக இருக்குமா இல்லை கொண்டுட்டு போனால் லாபமாக இருக்குமா? இப்போ அவங்க கொண்டு விற்றா 10 ரூபா விற்கும். நம்மளால லாரி வண்டி